ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்டுக்குள்ள சயின்ஸ் டேர்ம் 1 சாப்டர் 2 மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாமா? சாப்டர் 2 மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ். இதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் என்ன கொடுத்துருக்கு? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு ஃபஸ்ட் நோ அபவுட் மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ். இந்த லெசனை நீங்கள் படித்து முடிக்கும்போது என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கு. நோ அபவுட் மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ்னால், மேட்டர்னால் என்ன, மெட்டீரியல்ஸ்னால் என்ன? மேட்டர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு பொருள். மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஏதாவது ஒன்றுத்தை தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற மூலப்பொருள், தயாரிக்கிறதுக்கு தேவையான ஒரு பொருளை தான் மூலப்பொருள்னு சொல்லுவோம். அடுத்தது, அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபேப்ரிக்ஸ். துணி வகைகளை தயாரிக்கிற செயல்முறையை பற்றி நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். நோ த வெரைட்டிஸ் ஆஃப் கிரெயின்ஸ் அண்ட் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ். தானிய வகைகளையும் உணவுப் பொருட்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது, அண்டர்ஸ்டாண்ட் ஒய் டூ திங்ஸ் ஃப்ளோட் ஆர் சிங்க். பொருட்கள்லாம் ஒரு சிலது மிதக்கும், ஒரு சிலது மூழ்கும். இதெல்லாம் எதனால் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன். அவர் நீட்ஸ் ஹாவ் இன்க்ரீஸ்ட் இன் த மாடர்ன் டேஸ் and we use number of things in our daily life. நம்ம தேவைகள் இந்த நவீன உலகத்தில் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது. and we use number of things in our daily life. நம்ம நிறைய பொருட்கள் டெய்லி லைஃப்பில், அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். we get some of them from the nature. நம்ம கொஞ்சம் திங்ஸ் நமக்கு நேச்சுரலாக இயற்கையிலேருந்து கிடைக்கிது. and some other things are manufactured artificially. ஒரு சில பொருட்கள் ஆர்டிஃபிஷியலின்னா செயற்கையாக மேனுஃபேக்சர், ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க, இல்லை தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. த திங்ஸ் யூ யூஸ் லைக் பென், பென்சில், இங்க், எரேசர், நோட்புக், பால் அண்ட் த ஃபுட் யூ ஈட் ஆல் ஹாவ் டிஃப்ரெண்ட் நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம பயன்படுத்துகிற பேனா, பென்சில், இங்கு, ரப்பர், எரேசர்னால் ரப்பர், நோட்புக், பாலு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வித்தியாசமானதாகவும் வேறு வேறு தன்மைகள் கொண்டதாகவும் இருக்குது. தே ஆர் அப்டைன்ட் பை டிரான்ஸ்ஃபார்மிங் த நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்சஸ். இயற்கையான பொருள், செயற்கையான பொருள், இதுலேருந்தெல்லாம் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு நமக்கு பொருட்கள்லாம் கிடைக்கிது. இன் திஸ் லெசன் we will study about different things used in our life and how they are obtained. இந்த பாடத்தில் நம்ம இப்போ என்ன படிக்க போகிறோம்? நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற பொருள் அதெல்லாம் எப்படி கிடைச்சிதுன்னு படிக்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒன், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். பொருட்களோட நிலைகள் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னால், மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். பொருளுங்கிறது என்னென்னா, தட் ஹேஸ் மாஸ், மாஸுங்கிறது வெயிட்டு. ஒரு பொருளுக்கு வெயிட்டுன்னு ஒன்று உண்டு. அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ், ஆக்குபைஸ்னால் அதுக்குன்னு ஒரு இடம் எடுத்துக்கும். அடுத்தது, மேட்டர் கேன் எக்ஸிஸ்ட் இன் 3 ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இந்த மேட்டர் 3 ஃபிசிக்கல் ஸ்டேட்டை கொண்டது. சாலிட் திடப்பொருள், லிக்விட் திரவப்பொருள் and gas வாயு பொருள். It is made up of molecules and the molecules are made up of atoms. இந்த மூணுமே மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மூலக்கூறுகளால் ஆனது. இந்த மூலக்கூறுகள் அதெல்லாம் எதால் ஆயிருக்குன்னா ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அணுக்களால் ஆனது. சாலிட். In solids molecules are very closely arranged. இந்த சாலிட் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா திடப்பொருள்னு சொல்லிட்டோமா, இதில் அந்த மாலிக்யூல்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்லி அரேஞ்ச்டு, டைட்டாக பேக் ஆகிருக்கும். சாலிட்ஸ் ஆர் இன்கம்ப்ரெசிபிள். இந்த மாலிக்யூல்ஸ்லாம் டைட்டாக பேக் ஆகிருக்கிறதுனால அதில் நம்ம அழுத்தம் கொடுக்க முடியாது. தே ஹாவ் டெஃபினிட் ஷேப், சைஸ் அண்ட் வால்யூம். அதுக்குன்னு வடிவம் இருக்குது, அளவு இருக்குது, கொள்ளளவு இருக்குது. இந்த பிக்சரை பாருங்கள். இதில் சாலிட் அப்படின்னு போட்டிருக்கிறதுல மாலிக்யூல்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். எல்லாம் நெருக்கமாக ஒன்றோட ஒன்று ஒட்டி டைட்டாக பேக் ஆகிருக்குது. ரைட்டா? லிக்விட்ஸ். இன் லிக்விட்ஸ்
மாலிக்யூல்ஸ் ஆர் லூஸ்லி பேக்டு. இந்த லிக்விட்ஸில் எப்படி இருக்குது, மாலிக்யூல்ஸ்லாம் அந்தளவுக்கு சாலிட் அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கேப் அங்கங்கே லூஸாக பேக் ஆகிருக்கும். ஹென்ஸ் லிக்விட்ஸ் ஆர் நெக்லிஜிபிளி கம்ப்ரசிபிள். அதனால் சாலிடோடு கம்பேர் பண்ணும்போது இந்த லிக்விட்ஸுக்கு ஓரளவுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். They have definite volume but no definite shape and size. இந்த லிக்விட் அப்படின்னு சொல்கிற திரவ பொருளுக்கு கண்டிப்பாக ஒரு கொள்ளளவு உண்டு. ஆனால் அதுக்குன்னு ஷேப்பும் கிடையாது, சைஸும் கிடையாது. அதை ஏதாச்சும் ஒரு ஜார்லையோ ஒரு டம்ளர்லையோ ஊற்றுனீங்கன்னா அதுக்குரிய அந்த டம்ளர் ஷேப்புக்கு அது மாறும், அந்த ஜார் ஷேப்புக்கு அது மாறும். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், சாலிடையும் பாருங்கள், லிக்விடையும் பாருங்கள். லிக்விட்னு போட்டிருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாலிக்யூல்ஸ்க்கு இடையில கேப் தெரியுதா, அதுதான் லூஸ்லி பேக்டு. புரியுதா? அடுத்தது கேஸ், வாயு. இன் கேஸஸ் மாலிக்யூல்ஸ் ஆர் வெரி லூஸ்லி பேக்டு. இப்போ கேஸில் எப்படி இருக்குது, சாலிடில் வந்து ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருந்தது, லிக்விடில் கொஞ்சம் லூஸாக பேக் ஆகிருந்தது. அதை விட லூஸ்லி பேக்டு தான் இந்த கேஸ். ஹென்ஸ் கேஸஸ் ஆர் ஹைலி கம்ப்ரசிபிள். இந்த மாதிரி லூஸாக பேக் ஆகிருக்கிறதுனால இந்த பிக்சரை பாருங்கள், இதில் எப்படி அங்கங்கே தான் மாலிக்யூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ லூஸாக பேக் ஆகிருக்கிறதுனால இதை நல்லா கம்ப்ரஸ் பண்ணலாம், அழுத்தம் கொடுத்து அடைச்சி வைக்கலாம். ஒரு இதில் ஒரு சாலிட் நீங்கள் வந்து விளையாடுற க்யூபாகவே இருக்கட்டும், அதை எதுக்குள்ளேயாவது அழுத்தி ஒரு பாட்டிலுக்குள்ளேயோ அதோட அகலத்துக்கோ நீட்டத்துக்கோ உங்களால் உள்ளே அழுத்தி வைக்க முடியுமா? பாட்டில் வாய் அகலம் சின்னதாக இருக்குது அப்படின்னா பண்ண முடியாது. ஆனால் இதே லிக்விடாக இருந்தால் ஊற்றிடலாம், கேஸாக இருந்தால் அடைச்சி வச்சிடலாம். இதுதான் வித்தியாசம். அடுத்தது மெட்டீரியல்ஸ். A material is a mixture of substances that constitute an object. ஒரு பொருளை உருவாக்குவதற்கு தேவையான பொருள்கள் அப்படிங்கிறது தான் இந்த மெட்டீரியல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்களுக்கு ஸ்கூல் பேக் தயாரிக்கணும். அப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்? நூல் தேவைப்படும், ஜிப் தேவைப்படும், கனமான துணி தேவைப்படும், பக்கிள் தேவைப்படும். இப்போ இதெல்லாம் தான் மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல்ஸ். தே கேன் பி பியூர் ஆர் இம்பியூர், நேச்சுரல் ஆர் மேன்மேட். மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கலாம்? பியூராக இருக்கலாம், தூய்மையானதாக இருக்கலாம், ஆர் இம்பியூர், தூய்மை இல்லாததாக இருக்கலாம், நேச்சுரல், இயற்கையானதாக இருக்கலாம், இல்லைன்னா மேன்மேட், மனுஷனால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். மெட்டீரியல்ஸ் ஆர் நீடட் டு கெட் த திங்ஸ் நீடட் ஃபார் அவர் டெய்லி லைஃப். நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற பொருளை உருவாக்குறதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவை. வி நீட் ஃபுட், ட்ரெஸ் அண்ட் மெனி அதர் குட்ஸ் ஃபார் அவர் டெய்லி லிவிங். நமக்கு அன்றாட வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவைப்படுது? ஃபுட்டு வேணும், சாப்பாடு வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் வேணும். நேச்சுரல் அண்ட் மேன்மேட் மெட்டீரியல்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு ப்ரொடியூஸ் தீஸ் திங்ஸ். நமக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இயற்கையாகவோ இல்லை மேன்மேட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எல்லாமோ யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா மாற்றி அமைச்சு நமக்கு ஒரு பொருளை உருவாக்கி கொடுக்குறாங்க. அடுத்தது ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது நூல் இழை. ஃபைபர் இஸ் அ தின் த்ரெட் ஆஃப் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ். இந்த ஃபைபர் வந்து 2 விதமாகவும் நமக்கு கிடைக்கிது. இந்த நூல் இயற்கையிலேருந்தும் நமக்கு ஃபைபர் கிடைக்கிது, ஆர்டிஃபிஷியல்னால் செயற்கையாகவும் நமக்கு செயற்கை சப்ஸ்டன்சஸ்லேருந்தும் நமக்கு ஃபைபர் கிடைக்கிது. இட் இஸ் யூஸ்டு டு மேக் க்ளோத்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பவர் லூம்ஸ் ஆர் வீவிங் மிஷின்ஸ். இந்த ஃபைபர்ஸ் துணி தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. எது மூலமாக நமக்கு இந்த ஃபைபர்ஸ் கிடைக்கிது? பவர் லூம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விசைத்தறி, அது மூலமாகவும் நமக்கு நூல் கிடைக்கிது. ஆர் வீவிங் மெஷின்ஸ், நெசவு பண்ணுறது மூலமும் இந்த நூல் நமக்கு கிடைக்கிது. த ஃபைபர்ஸ் வி கெட் ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கால்ட் நேச்சுரல் ஃபைபர்ஸ். இயற்கையிலேருந்து கிடைக்கிற நூலிழை அப்படிங்கிறது பிளான்ட்ஸ்லேருந்தும் அனிமல்ஸ்லேருந்தும் நமக்கு கிடைக்கிது. காட்டன், ஜூட்,
காயர், ஃப்ளாக்ஸ், ஹெம்ப் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பிளான்ட் ஃபைபர்ஸ். காட்டன்னா நமக்கு தெரியும், பஞ்சு அல்லது பருத்தி. ஜூட், சணல். காயர், தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற நார். ஃப்ளாக்ஸ், இது ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆளி செடி இருக்குல்ல, அதோட தண்டு பகுதியிலேருந்து நமக்கு அந்த நார் போன்ற அந்த ஃபைபர் கிடைக்கிது. ஹெம்புங்கிறதும் ஒரு வகையான சணல் தான். இதெல்லாம் பிளான்ட் ஃபைபர்ஸோட எக்ஸாம்பிள். உல் அண்ட் சில்க் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அனிமல் ஃபைபர்ஸ். நமக்கு தெரியும், உல் ஷீப்புகிட்டேருந்து கிடைக்கிது, சில்க் சில்க் வார்முக்கிட்டேருந்து கிடைக்கிது. இது ரெண்டும் அனிமல் ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் மேட் பை ஹியூமன்ஸ் பை கெமிக்கல் சிந்தசிஸ் ஆர் கால்டு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர். மனிதன் இந்த மாதிரியான ஃபைபர்ஸை ரசாயன முறையில் உருவாக்குறான். அது மாதிரி கிடைக்கிற ஃபைபருக்கு பேர் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னு சொல்லலாம், ஆர் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர், செயற்கை ஃபைபர் அப்படின்னு சொல்லலாம். ரேயான், நைலான், அக்ரிலிக் அண்ட் டேக்ரான் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ். இந்த செயற்கை ஃபைபர்ஸ் இதெல்லாம் தான் செயற்கை ஃபைபர்ஸ். இதெல்லாம் ரேயான், நைலான், அக்ரிலிக் அண்ட் டேக்ரான். These fibers are obtained from petroleum by complex chemical process. பெட்ரோலியமில் பல கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி இந்த ஃபைபர்ஸ் எல்லாம், மேலே சொன்ன ரேயான், நைலான், அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. நேச்சுரல் ஃபைபர்ஸ். காட்டன் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். A cotton plant is a bushy plant of 5 to 6 feet high. இந்த பருத்தி செடி எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க? 5-6 அடி உயரம் இருக்குது. புஷ்ஷி பிளான்ட்டுன்னா ஒரு புதர் மாதிரி, புதர் தான் புஷ்ஷுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இந்த செடி வளரும். காட்டன் க்ரோஸ் வெல் இன் பிளாக் சாயில் அண்ட் அலுவியல் சாயில். இந்த பருத்திக்கு சாயில் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க? கருப்பு மண்ணாக இருக்கணும். அலுவியல் சாயில் அப்படிங்கிறது வண்டல் மண் அப்படின்னு ஒரு வெரைட்டி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான மண் இருக்கிற இடத்துல தான் இந்த பருத்தி நல்லா விளையும். த காட்டன் பிளான்ட் bears a large number of small green pods called cotton balls. இந்த செடியில் நிறைய சின்ன சின்னதாக பச்சை காய் வந்திருக்கும். அதுக்கு பேர் காட்டன் பால்ஸ். இந்த பால்ஸ் எல்லாம், தீஸ் பால்ஸ் கண்டெயின் சீட்ஸ் கவர்டு வித் ஒயிட் ஃபைபர்ஸ். இந்த பால்ஸில் எல்லாம் விதைகள் இருக்கும். எப்படி இருக்கும்னா கவர்டு வித் ஒயிட் ஃபைபர்ஸ். பக்கத்தில் இருக்கிற படத்தை பாருங்கள், ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒயிட் கலர், அந்த கருப்பு விதையை சுற்றி ஒயிட் கலரில் இருக்குதா பஞ்சு, அந்த தான் ஃபைபர்ஸ். நூலிழ பஞ்சு பார்த்துருக்கீங்கல்ல, நூலாக இந்த கருப்பு விதையை சுற்றி இருக்கிற ஒயிட் ஏரியா பூரா காட்டன் தான். When the cotton balls mature, they burst exposing the white fiber of cotton. இப்போ இதுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி பீரியட், அதாவது முதிர்வு காலம் வந்துடும் இந்த காட்டன் பால்ஸுக்கு. அப்போ அது என்ன ஆகுது? வெடிச்சு வருது. பர்ஸ்ட்னா வெடிச்சு வர்றது, எக்ஸ்போஸ்னா காட்டுறது. எதை காட்டுது? ஒயிட் ஃபைபர் ஆஃப் காட்டன். அப்போ தான் வெடித்து பஞ்சு வெளியே வருது. காட்டன் இஸ் யூஷுவலி ஹேண்ட் பிக்டு ஃப்ரம் த பிளான்ஸ். பொதுவாக இந்த பருத்தியை கையால் தான் செடியிலேருந்து பறிக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஜின்னிங். தேர் ஆர் 2 processes டு மேக் காட்டன் yarn ஃப்ரம் காட்டன் ஃபைபர். இப்போது 2 மெத்தட் இல்லை 2 செயல்முறை. என்ன பண்ணுறதுக்கு? காட்டன் ஃபைபர்லேருந்து காட்டன் யான். இந்த ஃபைபருங்கிறது சின்ன சின்னதாக இருக்கிற நூல் இழை, பருத்தி இழை. ஆனால் காட்டன் யான் அப்படிங்கிறது முழுசாக நம்ம பார்க்குறோம்ல நூலாக, அதுதான் காட்டன் யான். த ரா ஃபைபர்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த சீட்ஸ் பை எ ப்ராசஸ் நோன் அஸ் ஜின்னிங். ரா ஃபைபர்ஸ் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த நூல் இழை, சின்ன சின்னதாக இருக்கிற அந்த நூல் இழையை செப்பரேட்டட் ஃப்ரம் த சீட்ஸ், அந்த விதையிலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. அந்த ப்ராசஸுக்கு பேர் ஜின்னிங். The fibrous material left after separating cotton seeds is called lint. இப்போது இந்த காட்டன் சீட்லேருந்து, விதையிலேருந்து பிரித்து எடுத்துட்டாங்கல்ல அந்த ஃபைபரை, அதுக்கு பேர் lint. The lint is then tied and pressed into balls. இப்போ இதை டைடுனா கட்டுறாங்க, அண்ட் pressed into balls, அழுத்தி உருண்டை ஆக்கிடுறாங்க.
the final proportions of short fibers and other impurities are removed by the process of combing. இப்போ சின்ன சின்னதாக குட்டி குட்டி ஃபைபராக இருக்கிறது, சின்ன சின்ன இழை தான் ஃபைபர்ஸ். அந்த இழையெல்லாம் என்ன பண்ணுது, கடைசியாக வந்து கோம்பிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ், அந்த ஒரு மெத்தடில் இதில் இருக்கிற எக்ஸஸ் ஃபைபர்லாம் இருக்கும், குட்டி குட்டியாக ஷார்ட்டாக இருக்கிற ஃபைபர்ஸ் வந்து தனியாக, அதுவும் இம்ப்யூரிட்டிஸ் அதில் இருக்கிற அசுத்தமானது தேவையில்லாதது அதெல்லாம் வந்து அந்த டஸ்ட்டு அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வெளியில் வந்துடுது. எந்த ப்ராசஸில்? கோம்பிங்கில். அடுத்தது ஸ்பின்னிங். இந்த ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் yarn ஃப்ரம் லென்ட்டுங்கிறது ஃபைபர் இஸ் கால்டு ஸ்பின்னிங். இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காட்டன் வெதர்க்கில் சீட்லேருந்து தனியாக வந்து அந்த ஃபைபர்லாம் பிரித்து எடுத்தோம்ல, அந்த ஃபைபருக்கு பேர் தானே லிண்ட்டுன்னு சொன்னோம். அந்த லிண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து நூலாக கொண்டு வர்ற ப்ராசஸுக்கு பேர் ஸ்பின்னிங். ஸ்பின்னிங் இஸ் டன் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பின்னிங் மிஷின். இப்போ இந்த ஸ்பின்னிங்க்குன்னு மிஷின் இருக்குது, அது பெரிய அளவில் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறாங்க. ரைட் சைடில் நமக்கு அதை ஒரு ஃப்ளோ சார்ட்டாக போட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு காட்டன் பால்ஸாக இருக்கிறத ஜின்னிங் மெத்தடில் காட்டன் ஃபைபராக மாற்றுறாங்க. அடுத்தது லிண்ட்லேருந்து ஸ்பின் பண்ணி, லிண்ட்டுங்கிறது நம்ம என்ன சொன்னோம், ஃபைப்ரஸ் மெட்டீரியல், அதுலேருந்து ஸ்பின்னிங் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக யானாக மாற்றுறோம். யான்லேருந்து வீவிங், நிட்டிங் ரெண்டு விதமாகவும் ஃபேப்ரிக்கை எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ yarn to fabrics. Weaving and knitting are the two most important processes used for making fabric from the yarn. இப்போ வீவிங் அப்படிங்கிறது நெசவு முறை, அண்ட் நிட்டிங் அப்படிங்கிறது பின்னல் முறை. இந்த ரெண்டு முக்கியமான முறைகள் மூலமாக தான் yarn அப்படிங்கிற அந்த நூல்லேருந்து ஃபேப்ரிக் அப்படிங்கிற ஒரு கிளாத்தாக பண்ண முடியுது. The process of making two sets of yarns together to make fabric is called weaving. ரெண்டு செட்டு நூலை ஒன்றா சேர்த்து நெய்து கொடுக்கறது தான் துணியாக நமக்கு கிடைக்கிது. இட் இஸ் டன் பை வீவர்ஸ் ஆன் அ மிஷின் கால்டு லூம். இந்த மெத்தடுக்கு பேர் தான் வீவிங். துணி நெய்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இட் இஸ் டன் பை வீவர்ஸ் ஆன் அ மிஷின் கால்டு லூம். இதை செய்கிறவங்க பேர் தான் நெசவாளர்கள். இதை எது மூலம் பண்ணுறாங்க? ஒரு இயந்திரத்து மூலம் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் லூம். த லூம் ஆர் எய்தர் ஹேண்ட் ஆப்ரேட்டட் ப்ராக்கெட்டில் ஹேண்ட் லூம்ஸ் ஆர் பவர் ஆப்ரேட்டட். இந்த லூம் ஒன்று கையால் இயக்கப்படுது, ஹேண்ட் லூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி மூலமாக இயக்கப்படுது, அதுதான் பவர் ஆப்ரேட்டட். During knitting, a single yarn is used to make a piece of fabric. இந்த knitting அப்படின்னு சொல்கிற, பின்னலாடை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த knitting மெத்தடில் ஒரு நூலை வச்சே ஒரு துணி, ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கையே உருவாக்கிடுவாங்க. இட் இஸ் டன் பை ஹேண்ட் அண்ட் ஆல்சோ ஆன் மெஷின். இது கைகளாலும் செய்யப்படுது, மெஷினரி மூலமும் செய்யப்படுது. கீழே இருக்கிற பிக்சரில் ஸ்பின்னிங்க்கு யூஸ் பண்ணுற மிஷின் எப்படி இருக்குது, வீவிங்க்கு யூஸ் பண்ணுறது, நிட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் மெஷினரி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது யூசஸ் ஆஃப் காட்டன். இட் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பருத்தி துணிகள், பருத்தி ஆடைகள் தயாரிக்கிறதுக்கு இந்த காட்டன் யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபில்லர்ஸ் இன் பில்லோஸ் அண்ட் மேட்ரஸஸ். அதாவது பில்லோஸ்னால் தலகாணி, மேட்ரஸஸ்னால் மெத்தைகள். ஃபில்லர்ஸ் அப்படின்னா ஃபில்லப் பண்ணுற மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. மெத்தைகளுக்குள்ளே பருத்தி பஞ்சு அடைக்கிறாங்க. தலவாணிக்கும் பஞ்சு தலகாணின்னு சொல்கிறோமில்ல, அதுதான். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் சர்ஜிக்கல் பேண்டேஜஸ். ஹாஸ்பிட்டலில் பேண்டேஜஸ்க்கெல்லாம் வந்து இந்த பருத்தியால் ஆன துணிகளை தான் பயன்படுத்துகிறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் தோத்தீஸ், சாரீஸ், பெட்ஷீட்ஸ், டேபிள் கிளாத் அண்ட் ஸோ ஆன். வேறு எதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துகிறாங்க இந்த பருத்தியை? தோத்தீஸ்னால் வேஷ்டிகள், சாரீஸ் உங்களுக்கு தெரியும், சேலைகள், பெட்ஷீட்ஸ் மெத்தை விரிப்புகள், டேபிள் கிளாத் மேஜை விரிப்புகள், இன்னும் பலதுக்கு இது பயன்படுது. அடுத்தது ஜூட்.
ஜூட்னா சணல்னு நம்ம சொன்னோம். ஜூட் ஃபைபர் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த ஸ்டெம் ஆஃப் த ஜூட் பிளான்ட். இந்த ஜூட் பிளான்ட்டில் இருக்கிற தண்டு பகுதியிலேருந்து நமக்கு இதோட ஃபைபர், அந்த இழை சணல் கிடைக்கிது. ஜூட் பிளான்ட் ஹேஸ் லாங் சாஃப்ட் அண்ட் ஷைனி ஃபைபர்ஸ். இந்த ஜூட் பிளான்ட்டோட அந்த ஃபைபர்ஸ் எப்படி இருக்குது? லாங்காக இருக்குது, நல்ல நீளமாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு சாஃப்ட்னா தெரியும். அண்ட் ஷைனி, நல்ல பளபளப்பாக இருக்குது. இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் டு ஆஸ் த கோல்டன் ஃபைபர் டியூ டு இட்ஸ் கலர் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். இதை கோல்டன் ஃபைபர்னு சொல்கிறாங்க. அது பளபளப்பாக இருக்குன்னு சொன்னோம்ல, அதனால அதை கோல்டன் ஃபைபர்னு சொல்கிறாங்க. அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், அதோட காஸ்ட்னாலையும் சொல்கிறாங்க. ஜூட் ஃபைபர்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த ப்ராசஸ் ஆஃப் ரெட்டிங் ஜூட் பை ஹேண்ட் அண்ட் தென் தே ஆர் ட்ரைடு. இந்த ஜூட் ஃபைபர்ஸ்லாம் எப்படி பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்னால் பிரித்து எடுக்கிறாங்க. ரெட்டிங் ஜூட் அப்படிங்கிறது கையால் உரித்து எடுத்து ஊற வைக்கிற ப்ராசஸ் தான். அப்புறம் காய வைக்கிறாங்க. These are converted into yarns in the same manner as in the case of cotton. இதுக்கப்புறம் காட்டனில் எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னோம். அதே மெத்தடில் யான்ஸாக அப்படியே நூல் இழையா, அது சொன்னோமில்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒரே நூலாக வரணுமில்ல, அதே ப்ராசஸில் இங்கேயும் அதேமாரி தான் பண்ணுறாங்க. யூசஸ் ஆஃப் ஜூட். இப்போ ஜூட் அப்படிங்கிற சணல் பொருட்கள் எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பேக்ஸ், கார்பெட்ஸ், கர்டன்ஸ் அண்ட் ரோப்ஸ். பைகள், தரை விரிப்புகள். கார்பெட்ஸ்னால் தரை விரிப்பு, கர்டன்ஸ்னால் திரைச்சீலை, ரோப்ஸ்னால் கயிறுகள். இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த ஜூட்டை தான் பயன்படுத்துகிறாங்க. அது என்விரான்மெண்ட் அப்படிங்கிற சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப உகந்தது. பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை தவிர்த்து இப்போல்லாம் நிறைய பேர் ஜூட் பேக்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தான் நல்லது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் க்ளோத்ஸ், ஃபார் ரேப்பிங் பேல்ஸ் ஆஃப் ரா காட்டன் அண்ட் டு மேக் சாக்ஸ் ஃபார் ஸ்டோரிங் கிரெயின்ஸ். ரேப்பிங் அப்படின்னா சுற்றி வைக்கிற கிளாத்தா. எதை சுற்றி வைக்கிற கிளாத்தா அப்படின்னா ரா காட்டன், அதாவது ப்ராசஸிங்க்கு போகாத பஞ்சை சுற்றி வைக்கிற கிளாத்ஸாக இந்த ஜூட்டை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் டு மேக் சாக்ஸ் ஃபார் ஸ்டோரிங் கிரெயின்ஸ். தானிய வகைகளை சேகரித்து வைக்கிறதுக்கு சாக்காக யூஸ் பண்ணுறாங்க. சணல் சாக்கு பார்த்துருப்பீங்க, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது, இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வால் ஹேங்கிங்ஸ் ஃபார் டெக்கரேஷன். வீட்டு அலங்கார பொருளுக்காக இந்த ஜூட்டையும் பயன்படுத்துகிறாங்க. வால் ஹேங்கிங்ஸ்னால் சுவர் அலங்கார பொருள். அடுத்தது காயர். காயர் ஃபைபர் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த அவுட்டர் கவரிங் ஆஃப் கோகனட். இந்த தேங்காய் நார் தான் காயர். இட் இஸ் யூஸ்டு டு மேக் ஃப்ளோர் மேட்ஸ், டோர் மேட்ஸ், ப்ரஷஸ் அண்ட் மேட்ரஸஸ். என்னென்ன தயாரிக்கிறதுக்கு பயன்படுது இந்த தேங்காய் நார்? மேக் ஃப்ளோர் மேட்ஸ், தரை விரிப்புகள். டோர் மேட்ஸ், டோருக்கு வெளியில் போட்டிருப்பாங்கல்ல, அதே ஃப்ளோர் மேட் மாதிரியே தான். மிதியடின்னு சொல்லுவாங்க. ப்ரஷஸ், நிறைய நம்ம நைலானில் இப்போ பார்க்குறோம்ல, அதெல்லாமே தேங்காய் நார்லேயும் வருது. அப்புறம் மேட்ரஸஸ், மெத்தைகளுக்கும் பஞ்சுகளோடு சேர்த்து இதையும் வைக்கிறாங்க, அதுக்கும் பயன்படுது. கீழே உள்ள படத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்கிறது அந்த கோகனட் ஃபைபர்ஸை காமிக்கிறாங்க. அதாவது காயர் ஃபைபர் அப்படின்னு சொல்லப்படுற தேங்காய் மட்டையோடு இருக்குது. அதை உரிச்சா உள்ள நார் தெரியுதுல்ல, அதுதான் தேங்காய் நார். அடுத்தது அதில் பண்ண பொருட்கள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், மிதியடி, இன்னும் பல பொருட்கள் இருக்குது. அதுக்கு அடுத்த படத்தில் ப்ரஷஸுக்கு உள்ள எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு போட்டிருக்காங்க. இது எல்லாமே தேங்காய் நாரில் பண்ணது தான். இப்போ அதுக்கு அடுத்தது சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் மேன்மேட் ஃபைபர்ஸ். இது செயற்கையாக செய்யப்படுற ஃபைபர்ஸ் பற்றி சொல்ல போகிறாங்க. தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் மேட் பை ஹியூமன் பீயிங்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸ். இது மனிதனால் உருவாக்கப்படுற ரசாயன முறை யூஸ் பண்ணி தயாரிக்கப்படுறது. ஹென்ஸ் தே ஆர் கால்டு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் மேன்மேட் ஃபைபர்ஸ். அதனால தான் அதுக்கு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இல்லைன்னா மேன்மேட் ஃபைபர்ஸ்ன்னு பேர். தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் அப்டைன்ட் ஃப்ரம் கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். இந்த ஃபைபர்ஸ்லாம் எதுலேருந்து கிடைக்கிது? கோல்னா நிலக்கரி, பெட்ரோலியம் உங்களுக்கு தெரியும், நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயு. கீழே கொடுத்துருக்க அந்த டேப்லர் காலத்தை பாருங்கள். சிந்தட்டிக் ஃபைபர் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காது, ரைட் சைடில் சோர்சஸ். எந்தெந்த சிந்தட்டிக் ஃபைபர்
அதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரேயான். அது வுட் பல்ப்லேருந்து கிடைக்கிது, மரக்கூழ்லேருந்து கிடைக்கிறது தான் ரேயான். அடுத்தது நைலான், சில்க் அண்ட் உல். நமக்கு தெரியும் சில்க்கு உல் எங்கேருந்து கிடைக்கிதுன்னு. பாலியஸ்டருங்கிற மெட்டீரியல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடைக்கிது. அக்ரலிக்குங்கிற ஃபைபர் உல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடைக்கிது. உல், சில்க்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ அடுத்தது யூசஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ரேயான் இஸ் யூஸ்டு டு மேக் ரோப், கிளாத், கேப், டயர், கார்ட்ஸ் அண்ட் கார்பெட்ஸ். இந்த ரேயான் வந்து ரோப், ஒரு கயிறு, ஈவன் கிளாத், துணியும் சிந்தட்டிக் ஃபைபர்ஸில் தயார் பண்ணுறாங்க. ரேயான் தான். ரேயான்லே கேப், தலைக்கு வைக்கிற கேப்பு, டயர் கார்ட்ஸ், டயர் தயாரிக்கும் போது யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் டயர் கார்ட்ஸ், அது உள்ளுக்குள்ளே வைப்பாங்க. அண்ட் கார்பெட்ஸ், தரை விரிப்புகள். அடுத்தது நைலான். நைலான் இஸ் யூஸ்டு டு மேக் ஃபிஷிங் நெட்ஸ், ரோப்ஸ், பேராஷூட்ஸ், ஃபேப்ரிக்ஸ் அண்ட் பிரிசில்ஸ் ஃபார் ப்ரஷஸ். இந்த நைலான் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஃபிஷிங் நெட்ஸ், மீன் பிடிக்கிற இடத்துல, ரோப்ஸ், கயிறு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைலான் கயிறு, அதாவது எல்லாம் வந்து துணிக்காய போடுறதுக்கு கொடி கயிறு வச்சுருக்காங்களா, அப்போ அந்த மெட்டீரியல்லாம் நேச்சுரலாக கிடச்சதில்ல. அது மாதிரி ரோப் தயாரிக்கிறதெல்லாம் சிந்தட்டிக் ஃபைபர்ஸில் தான். பேராஷூட் உங்களுக்கு தெரியுமில்ல, அது நைலானில் செய்யப்பட்டது தான். ஃபேப்ரிக்ஸ், துணி வகைகள் அண்ட் பிரிசில்ஸ் ஃபார் ப்ரஷஸ், அதாவது நம்ம டூத் ப்ரஷில் ஒரு முனையில் குச்சி குச்சாக நிற்கிது இல்லை, அதெல்லாம் தான் பிரிசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்ற ப்ரஷஸ், ஒட்டடை அடிக்கிற கம்புலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிற்குது இல்லை, அதெல்லாமும் பிரிசில்ஸ் தான். பாலிஸ்டர் இஸ் யூஸ்டு டு மேக் ஃபேப்ரிக் ஃபார் சூட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ். இந்த பாலிஸ்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? இதுவும் மறுபடி துணி வகையில் ஒன்றுத்துக்கு தான் யூஸ் ஆகுது. சூட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ், ஷர்ட்டிங்க்கும் யூஸ் ஆகுது. சூட்ஸுங்கிறது நம்ம பாட்டம், கீழே பேண்ட்டாக போடுவாங்கள்ல, அதுக்கும் யூஸ் ஆகுது. ஹோசஸ், கன்வேயர் பெல்ட்ஸ், ஃபில்ம்ஸ், பெட் பாட்டில்ஸ் அண்ட் ஒயர்ஸ். ஹோஸ்னால் இந்த தோட்டத்துக்கு தண்ணியெல்லாம் விடுறாங்கல்ல, கட்டடத்துக்கெல்லாம் தண்ணி பிடிக்கிறாங்கல்ல, பச்சை கலரில் பார்த்துருப்பீங்க, அதுதான் ஹோஸ். அதெல்லாம் இந்த பாலியஸ்டர் மெட்டீரியல் தான். கன்வேயர் பெல்ட்ஸ், மோட்டார்லலாம் இருக்கும், ஷிப்லலாம் இருக்கும், இதெல்லாம் கன்வேயர் பெல்ட்டு. லாரிஸு, இன்னும் பல இடத்துல இருக்கும் கன்வேயர் பெல்ட்டு. ஃபிலிம்ஸ், இங்கே ஃபிலிமுங்கிறது ஹாஸ்பிட்டல்லலாம் எக்ஸ்ரேக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த மெட்டீரியல் தான். பெட் பாட்டில்ஸ் அப்படிங்கிறது இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். ஒயர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிக் ஒயர். அடுத்தது அக்ரலிக் இஸ் யூஸ்டு டு மேக் ஸ்வெட்டர்ஸ், ஷால்ஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ். இந்த அக்ரலிக் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? என்ன தயாரிக்கிறாங்க அதை வச்சு? ஸ்வெட்டர், குளிருக்கு போட்டுக்குவோம்ல அது. ஷால்ஸ், ஷால்னா சால்வை. அண்ட் பிளாங்கெட்ஸ், போர்வை வகை. இதெல்லாம் அக்ரலிக் மெட்டீரியல். ரைட் சைடில் இருக்க டூ யூ நோவை பார்த்துடலாம். த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் ஃபைபர் is obtained from a small wild animal called vicuna. It belongs to a camel family. இந்த விக்யூனா அப்படிங்கிறது ஒரு சின்ன வைல்டு அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க, வன விலங்கு. அதுக்கிட்டேருந்து கிடைக்கிற ஃபைபர் தான் ரொம்ப வேர்ல்ட்லேயே வந்து வேல்யூபிளான, அதாவது விலை மதிக்க முடியாத ஒரு ஃபைபராக சொல்கிறாங்க. இட் பிலாங்ஸ் டு ஏ கேமல் ஃபேமிலி. இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது கேமல் மாதிரியே இருக்குல்ல, அதான் கேமல் அப்படின்னா ஒட்டகம், உங்களுக்கு தெரியும், அந்த ஃபேமிலியே சேர்ந்தது. அடுத்தது கிரெயின்ஸ். கிரெயின்ஸ்னால் தானியங்கள். கிரெயின் இஸ் அ ஸ்மால் ஹார்ட் ட்ரை சீட். இந்த தானியம்ங்கிறது எப்படி இருக்கும்? சின்ன சின்னதாக இருக்கும், நல்ல உறுதியாக ஹார்டாக இருக்கும். ட்ரை சீடு, விதை, ட்ரையான விதை. ஈச் கிரெயின் இஸ் ப்ரொடெக்டட் பை அ ஹஸ்க் அண்ட் த ஹஸ்க் என்க்ளோசஸ் த சீட். இதில் ஒரு கிரெயினும் ஒரு தானியமும் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஹஸ்க் அப்படின்னு சொல்கிற அந்த உமின்னு சொல்லுவோம், மேலே ஒரு கவரிங் இருக்கும், அதை தான் அப்படி சொல்கிறாங்க. அந்த ஹஸ்க் என்க்ளோசஸ் த சீடு, உள்ளே இருக்கிறது தான் விதை. இப்போ அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அரிசியை சுற்றி மேலே ஒரு கவரிங் இருக்குல்ல, அது பேர் உமி, அதுதான் அதை பாதுகாப்பாக உள்ளே வச்சுருக்கு. 2 main types of commercial grain crops are cereals and legumes. இந்த கமர்ஷியல் கிரெயின் கிராப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் பயிர் பண்ணப்படக்கூடியது. அது மாதிரி
பயிர் பண்ணிட்டோம்னா அதை எங்கே வேணால் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான 2 வகைகள் என்ன அப்படின்னா, சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தானியங்களும், லெக்யூம்ஸ் அப்படிங்கிறது பருப்பு வகையை சேர்ந்தது. அதுவும் வீட், மெய்ஸ், ரைஸ், பீன்ஸ், பீஸ், பார்லி அண்ட் மில்லட்ஸ் ஆர் சம் ஆஃப் த ஹோல் கிரெயின்ஸ். வீட்னா கோதுமை, மெய்ஸ்னா மக்காச்சோளம், ரைஸ்னா அரிசி, பீன்ஸ்னா பீன்ஸ் தான், பீஸ்னா பட்டாணி வகை, பார்லினா பார்லி அரிசி அண்ட் மில்லட்ஸ்னா சிறுதானியம். இது எல்லாமே ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற முழு தானியங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வீட் பற்றி பார்க்கலாம். கோதுமை. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் க்ராப் இன் த வேர்ல்டு. உலக அளவில் இதுதான் ரொம்ப முக்கியமான பயிர். ஹோல் வீட் இஸ் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் இட் இஸ் ரிச் இன் ஃபைபர், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஹோல் வீட்டுங்கிறது முழு கோதுமையானது ரொம்ப முக்கியமான பயிர், ரொம்ப முக்கியமான தானியம். எதனாலன்னா அது ஃபைபர், நார்ச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்குது இந்த கோதுமையில் தான். வீட் ப்ராடக்ட்ஸ் ஆர் பிரெட்ஸ், கேக்ஸ், பாஸ்தா, வீட் ஜெர்ம் அண்ட் கிராக்டு வீட். கோதுமையில் செய்யப்படுற பொருட்கள் என்னென்னா, பிரெட்டு தெரியும் உங்களுக்கு, கேக் தெரியும், பாஸ்தா தெரியும். வீட் ஜெர்ம் அண்ட் கிராக்டு வீட் அப்படிங்கிறது, வீட் ஜெர்ம் அப்படிங்கிறது கோதுமை கிருமி. இதுவும் சில உணவுப் பொருளில் சேர்க்கப்படுது. கிராக்டு வீட் அப்படிங்கிறது உடைச்ச கோதுமை. இப்போ மெய்ஸ். இன் மெனி ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ் ப்ராக்கெட்டில் மெக்சிகோ அண்ட் அமெரிக்கா, மெய்ஸ் இஸ் த மெயின் ஃபுட் தட் பீப்புள் ஈட். மெக்சிகோ, அமெரிக்கா மாதிரியான வெப்பமண்டல நாடு ட்ராபிக்கல்னா. சப்ட்ராபிக்கல் அப்படின்னா துணை வெப்பமண்டலம்னு இப்போதைக்கு வச்சுக்கோங்க. இதை பற்றி டீட்டெயிலாக அப்புறமா படிப்பீங்க. மெய்ஸ் இஸ் தி மெயின் ஃபுட் தட் பீப்புள் ஈட். இந்த மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லப்படுற சோளம் தான் அவங்களுக்கு மெயினான ஃபுட்டு. அவங்க அதை தான் சாப்பிட்றாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கார்ன். அதை என்ன சொல்லுவோம், நம்ம கார்னுன்னு சொல்லலாம். மெய்ஸ் ஆயில் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் கார்ன் ஃபார் குக்கிங். இந்த மெய்ஸ் ஆயில்னு ஒன்று இந்த சோளத்துலேருந்து எடுக்கிறாங்க. அதைத்தான் அவங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எல்லோ ஆர் கலர்டு கார்ன் மே ப்ரமோட் ஐ ஹெல்த். மஞ்சள் நிறத்தில் உள்ள சோளம் அல்லது வேறு நிறத்தில் உள்ள சோளம் கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ ரிச் சோர்ஸ் ஆஃப் மெனி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கார்னில். கார்ன் சிரப் இஸ் யூஸ்டு அஸ் அ ஸ்வீட்னர் இன்ஸ்டெட் ஆஃப் சுகர் இன் மெனி ப்ராடக்ட்ஸ். சர்க்கரைக்கு பதிலாக இந்த கார்ன் சிரப் அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட்டான பொருள், அதை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. மெய்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஸ்வீட் கார்ன், பிரேக்ஃபாஸ்ட் சீரியல், டார்ட்டிலா சிப்ஸ், டாக்கோ அண்ட் மெய்ஸ் ஆயில். இதெல்லாம் மெய்ஸ் ப்ராடக்ட்ஸ், மக்காச்சோளத்துலேருந்து தயாரிக்கப்படுற உணவு. அடுத்தது ரைஸ். ரைஸ் இஸ் அ டைப் ஆஃப் கிராஸ். ரைஸ் நம்ம அரிசி ஒரு புல் வகையை சார்ந்தது. இட் இஸ் ப்ரொடியூஸ்டு வேர்ல்டு வைட் ஆஃப்டர் சுகர் கேன் அண்ட் மெய்ஸ். கரும்பு, மக்காச்சோளம் இதுக்கு அடுத்தது இந்த அரிசியை தான் அதிகம் பயிர் பண்ணுறாங்க உலக அளவில். லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஹியூமன் பாப்புலேஷன், எஸ்பெஷலி பீப்புள் இன் ஏஷியா, ஹாவ் திஸ் ஆஸ் தேர் மெயின் ஃபுட். முக்கியமாக இந்த ஆசிய கண்டத்திலேயே அதிகப்படியாக சாப்பிட்ற பொருள் என்னென்னா இந்த ரைஸை தான் சாப்பிட்றாங்க. 90% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரைஸ் ப்ரொடக்ஷன் இஸ் இன் ஏஷியா. இந்த ஏஷியாவில் தான் அரிசி உற்பத்தி 90% இருக்குது உலக அளவில். ஒயிட் ரைஸ் கண்டைன்ஸ் ஃபியூ எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ். வெள்ளை அரிசியில் சிறிதளவு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ப்ரௌன் ரைஸ் இஸ் அ ஹோல் கிரெயின் தட் கண்டெய்ன்ஸ் த ஃபைப்ரஸ் பிரான். இந்த ப்ரௌன் ரைஸுங்கிறது ஒரு முழு தானியம். அதில் ஃபைப்ரஸ் பிரானுங்கிறது தவிடு, ஃபைப்ரஸ் அப்படிங்கிறது நார்ச்சத்து உள்ள தவிடு இருக்குது. ப்ரௌன் ரைஸ் இஸ் யூஷுவலி கன்சிடர்ட் மச் ஹெல்த்தியர் தேன் ஒயிட் ரைஸ். அதனால தான் சொல்கிறாங்க ஒயிட் ரைஸில் சிறிதளவு அத்தியாவசிய சத்து இருக்குது, ஆனால் ப்ரௌன் ரைஸில் அதை விட அதிகமான சத்து இருக்குது. ரைஸ் இட்லி, இடியாப்பம் அண்ட் ரைஸ் அவல், ஃப்ளாட்டன்ட் ரைஸ் ஆர் த ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ரைஸ்.
நமக்கு இது தெரிஞ்ச விஷயந்தான். அரிசியிலேருந்து என்னென்ன நம்ம பண்ணுறோம்? இட்லி, இடியப்பம், அவல் இதெல்லாம் அரிசியில் பண்ணுறது தான். அடுத்து மில்லட்ஸ். மில்லட்ஸுங்கிறது சிறுதானியம். மில்லட்ஸ் ஆர் அ குரூப் ஆஃப் ஸ்மால் சீடட் கிராசஸ். இந்த மில்லட்ஸுங்கிறது சின்ன இதுவும் ஒரு புல் வகையை சார்ந்தது தான். சின்ன சின்ன சீடாக இருக்கும் அதில் குரூப்பாக. தே ஆர் வைட்லி க்ரோன் அரவுண்ட் த வேர்ல்டு ஆஸ் சீரியல் கிராப்ஸ் ஃபார் ஃபாடர் அண்ட் ஹியூமன் ஃபுட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதனோட உணவு தேவைக்காகவும் கால்நடைகள் அப்படின்னு சொல்லப்படுற ஆடு மாடு அதுகளுக்கு உள்ள தீவனமாகவும் இதை கொடுக்கறதுக்காக உலகம் முழுக்க இதை பயிர் பண்ணுறாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ். எடை குறையிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. இட் இஸ் ரிச் இன் ஃபைபர். இது நார்ச்சத்து மிகுந்து இருக்குது, அதிகமாக இருக்குது. சம் ஆஃப் த மில்லட் ப்ராடக்ட்ஸ் ஆர் sorghum, foxtail millet, finger millet, pearl millet, barnyard millet, kodo millet and little millet. கீழே இருக்கிற படத்தில் கொடுத்துருக்குது. ஃபஸ்ட்டு barnyard millet, foxtail millet செகண்ட் கொடுத்துருக்குது, தேர்டு ஃபிங்கர் மில்லட், ஃபோர்த்து sorghum. இதெல்லாம் தானிய வகைகளில் ஒரு சிலது மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ். தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் that we use in our house permanently. Household goodsனால் என்ன? வீட்டில் பயன்படுற சாமான்கள் that are found in a house permanently are called household goods. ஒரு வீட்டில் பர்மனண்ட்டாக யூஸ் பண்ணுற பொருள் ஹவுஸ்ஹோல்ட் குட்ஸ்ன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஹவுஸ்ஹோல்ட் குட்ஸ் ஆர் என்னென்ன ஹவுஸ்ஹோல்ட் குட்ஸ்ன்னு பார்ப்போமா? ஃபர்னிச்சர், கிச்சன்வேர், க்ளாத்ஸ், டவல்ஸ், பெட்டிங்ஸ், பூட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ். ஃபர்னிச்சர்னால் மரச்சாமான்கள், கிச்சன் வேர்னா கிச்சனுக்குள்ளே நம்ம சமையல் கட்டுக்குள்ளே என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் கிச்சன் வேர். கிளாத்ஸ்னால் துணிகள், டவல்ஸ்னால் துண்டு, பெட்டிங்ஸ்னால் அது படுக்கிறதுக்கு தேவைப்பட்ட அனைத்து வகையான பொருட்களுமே ஹவுஸ்ஹோல்டு தான், ஹவுஸ்ஹோல்ட் குட்ஸ் தான். பூட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ். பூட்ஸுங்கிறது காலணிகள். எலக்ட்ரானிக் குட்ஸ் உங்களுக்கு தெரியும், டிவி, ரேடியோ, கம்ப்யூட்டர். கீழே இருக்கிற படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் யூஸ்ட் இன் த ஓல்டன் டேஸ். பழங்காலத்தில் யூஸ் பண்ண ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது ரேடியோ, செகண்டில் இருக்கிறது அந்த காலத்தில் இருக்கிற கடிகாரம், தேர்டாக இருக்கிறது அடுப்பு, அது ஒரு வகையான அடுப்பு, ஃபோர்த்தாக இருக்கிறது ஒரு மியூசிக்கல் சிஸ்டம், கிராமஃபோனுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் யூஸ்ட் இன் த மாடர்ன் டேஸ். இப்போ இருக்கிற மாடர்ன் டேஸில் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது மைக்ரோவேவ் அவன், செகண்டில் இருக்கிறது ஃப்ரிட்ஜ், தேர்டாக இருக்கிறது வாஷிங் மிஷின், ஃபோர்த்தாக இருக்கிறது இண்டக்ஷன் ஸ்டவ். சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங். சிங்க்னா முழுகிறது, ஃப்ளோட்டிங்னா மிதக்கிறது. யூ குட் ஹாவ் சீன் தட் சம் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ளோட் இன் வாட்டர் வைல் அதர்ஸ் சிங்க். நீங்கள் ஒரு சிலது பார்த்துருக்கலாம். ஒரு சில பொருட்கள் தண்ணியில் முழுகிடும், ஒரு சிலது மிதக்கும். வெதர் an object floats or sinks is determined by its density. இது எதனால் ஆகுது இப்படி? ஒரு சிலது மிதக்குது, ஒரு சிலது முழுகிடுது அப்படின்னா அதோட டென்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற அடர்த்தியை பொறுத்து முழுகுதா இல்லை மிதக்குதா அப்படின்றத சொல்லலாம். when an object is immersed into a liquid. ஒரு பொருளை ஒரு திரவத்துக்குள்ளே முழுக வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த திரவம் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் ஆப்ஜெக்ட் மேலே. அப்வர்டு ஃபோர்ஸ், மேல் நோக்குன ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் ஆப்ஜெக்ட் மேலே. இட் இஸ் நோன் அஸ் அப் த்ரஸ்ட். அதுக்கு பேர் அப் த்ரஸ்ட்னு பேர். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ புட் அ காயின் அண்ட் அன் எம்டி வாட்டர் பாட்டில் இன் வாட்டர். தண்ணிக்குள்ளே இப்போ ஒரு காயினை போடுறீங்க, அதேமாரி ஒரு காலியான வாட்டர் பாட்டிலையும் போடுறீங்க. என்ன நடக்கும்? த வெயிட் ஆஃப் த காயின் இஸ் கிரேட்டர் தென் த அப் த்ரஸ்ட். காயினோட வெயிட்டு தண்ணியோட அப் த்ரஸ்ட்டை விட ஜாஸ்தியானது. அதனால அந்த காயின் முழுகிடுது. அண்ட் ஸோ த காயின் சிங்க்ஸ். பட் வெயிட் ஆஃப் த எம்டி வாட்டர் பாட்டில் இஸ் லெஸ் அண்ட் ஸோ இட் ஃப்ளோட்ஸ். ஆனால் காலியான வாட்டர் பாட்டில் அப் த்ரஸ்ட்டு கம்மி, அதனால அது மிதக்குது. இந்த ஆக்டிவிட்டி செய்து பாருங்கள். ஆக்டிவிட்டி 3. டேக் வாட்டர் இன் அ பக்கெட் அண்ட் ட்ராப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இன்டு த வாட்டர். ஒரு பக்கெட்டில் தண்ணி அதுக்குள்ளே ஒரு சில ஐட்டத்தை போட்டு பாருங்கள். எதெல்லாம் போட்டு பார்க்க சொல்கிறாங்க?
ஆப்பிள். சிசர்ஸ் அப்படின்னா கத்திரிக்கோல். சில்வர் ஃபோக் அப்படின்னா ஒரு எவர் சில்வரில் முள் கரண்டி தான் ஃபோர்க். மார்பிள்ஸ். மார்பிள்ங்கிறது ஒரு வகையான கல். பிளாஸ்டிக் பால் தெரியும் உங்களுக்கு. இதையெல்லாம் போட்டு பார்த்து பக்கத்தில் இருக்கிற டேபிளர் காலத்தில் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, நேமெல்லாம் ஃப்ளோட் ஆகுதா சிங்க் ஆகுதா அப்படின்னு. இது எதில் ஃப்ளோட் ஆனிச்சுன்னா ஃப்ளோட்டுக்கு நேராக குறிங்க, சிங்க் ஆச்சுன்னா சிங்க்குக்கு நேராக டிக் பண்ணுங்கள். ஃபில் இன் த டேபிள் வித் யுவர் அப்சர்வேஷன். இப்போ டூ யூ நோல எ ஃபிஷ் கேன் கண்ட்ரோல் த அப்த்ரஸ்ட் ஆன் இட்ஸ் பாடி. ஒரு மீன் வந்து அந்த அப்த்ரஸ்ட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, அதை வந்து அதோட பாடியிலேயே உடம்புலையே கண்ட்ரோல் பண்ணிக்கும். அதனால தான் அது ஃப்ளோட் ஆகுது. ஸோ இட் கேன் ஃப்ளோட் அண்ட் கோ beneath த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். மிதக்கவும் செய்யுது, தண்ணிக்கு அடியிலையும் போக முடியுது. அதோட அப்த்ரஸ்ட் கண்ட்ரோல் எங்கே இருக்குது, அதோட பாடியிலேயே வச்சுக்குது. சாலுபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் இன் வாட்டர். தண்ணியில் கரையக்கூடிய திடப்பொருள். சம் சப்ஸ்டன்சஸ் கம்ப்ளீட்லி டிசால்வ் இன் வாட்டர். தண்ணியில் ஒரு சில பொருள் கம்ப்ளீட்டாக முழுமையாக கரைஞ்சிடும். we say that these substances are soluble in water. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அதை தண்ணியில் கரையக்கூடிய பொருள் soluble அப்படின்னு சொல்கிறோம். அதர் substances do not dissolve in water even after we stir for long time. stir அப்படின்னா கலக்கிக்கிட்டே இருக்கிறது. நம்ம ரொம்ப நேரம் கலக்கிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில பொருள் கரையாது. these substances are insoluble in water. அப்படி இருக்கிற பொருளெல்லாம் தண்ணியில் கரையாத பொருள்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு ஆக்டிவிட்டி 4ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? கலெக்ட் சம் சாம்பிள்ஸ் ஆஃப் சாலிட் சப்ஸ்டன்சஸ் such as salt, sugar, chalk powder, sand and sawdust. என்னென்ன பொருள் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சாம்பிளுக்கு அப்படின்னா, சால்ட்டுன்னா உப்பு, சுகர்னா ஜீனி சர்க்கரை, சாக் பவுடர்னா சாக் பவுடர் உங்களுக்கு தெரியும், ஒயிட் கலராக இருக்கும்ல, சாக் பீஸோட பவுடர் தான் சாக் பவுடர். சாண்டுனா மணல், சாடஸ்ட்னா மரத்தூள். டேக் 5 பீக்கர்ஸ், அதுக்கு பேர் தான் பீக்கர். இந்த கிளாஸ் கண்டெய்னருக்கு பேர் தான் கீழே கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் பீக்கர். இதில் 5 பீக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீக்கரில் சுகர் போடுங்க, சர்க்கரை போடுங்க. 2வது பீக்கரில் சால்ட் டு த செகண்ட், உப்பு போடுங்க செகண்டில். அண்ட் சிமிலர்லி ஆட் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் அதர் சப்ஸ்டன்சஸ் இன் அதர் பீக்கர்ஸ். 5த்துலேயும் 5 பொருளையும் போடுங்க, நீங்கள் மேலே எடுத்துருக்க 5 பொருளையும். ஸ்டிர் த கண்டென்ட் வித் அ கிளாஸ் ராட். ஒரு கிளாஸ் ராடு வச்சு அதை அப்படியே கலக்கிக்கிட்டே இருங்க. வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். வாட் ஹேப்பன்ஸ் டு த சப்ஸ்டன்சஸ் ஆடட். நீங்கள் தண்ணியில் சேர்த்த பொருளெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நோட் யுவர் அப்சர்வேஷன். உங்களோட என்ன பார்த்தீங்களோ ரிசல்ட்டு அதையெல்லாம் கீழே இருக்கிற டேப்லர் காலத்தில் போடணும். சப்ஸ்டன்சஸ் சைடில் என்னென்ன கொடுத்துருக்கு, சால்ட்டு, சுகரு, சாக் பவுடர், சாண்டு, சாடஸ்ட். ரைட் சைடு என்ன கொடுத்துருக்கு, டிஸப்பியர் இன் வாட்டரா. டிஸப்பியர்னால் மறைஞ்சு போயிடுறது, தண்ணியில் மறைஞ்சிடுதா. டஸ் நாட் டிஸப்பியர், மறையாமல் இருக்குதா. டிஸப்பியர் கம்ப்ளீட்லி இன் வாட்டரா, அதாவது தண்ணியில் கம்ப்ளீட்டான முழுமையாக மறைஞ்சு போயிருக்குதா. அடுத்தது மிக்சிங், கலக்கிறது, கலவை. certain liquids are heavier ப்ராக்கெட்டில் டென்ஸ் தேன் அதர் லிக்விட்ஸ். இப்போது திரவ பொருள்லையே ஹெவியாக இருக்கிற திரவமும் இருக்குது, லைட்டாக இருக்கிற திரவமும் இருக்குது, வித்தியாசங்கள் இருக்குது. when you attempt to mix liquids which have different densities they separate when you stop mixing them. இப்போ நீங்கள் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் 2 லிக்விடை, 2 திரவ பொருளை, 2த்துக்கும் வேறு வேறு டென்சிட்டி இருக்குது, அடர்த்தி தமிழில். அப்போ நீங்கள் கலக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. நீங்கள் கலக்கி முடித்து நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா 2ம் தனித்தனியாகவே நிற்கும். த ஹெவியர் லிக்விட் டெபாசிட்ஸ் அட் த பாட்டம். ஹெவியாக இருக்கிற டென்சிட்டி அதிகமாக இருக்கிற லிக்விட் வந்து கீழே பாட்டத்தில் அடியில் தங்கிடும். லைட்டர் லிக்விட் என்ன ஆகும், மேலே ஃப்ளோட் ஆகும். லேசாக இருக்கிற திரவம் மேலே மிதக்கும். அடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளாஸில் வந்து வினிகர் இன் வாட்டர் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள், கோகோனட் ஆயில் இன் வாட்டர் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். கோகோனட் ஆயில் தனியாக நிற்கிது, வாட்டர் தனியாக நிற்கிது பாருங்கள். ஆக்டிவிட்டி 5. கலெக்ட் சாம்பிள்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயில், கேரசின், மஸ்டர்ட் ஆயில், லெமன் ஜூஸ் அண்ட் வினிகர்.
என்னென்ன சாம்பிள் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தேங்காய் எண்ணெய், மண்ணெண்ணெய், கடுகு எண்ணெய், லெமன் ஜூஸ்னு தெரியும் உங்களுக்கு, எலுமிச்சை ஜூஸு, வினிகர் அப்படிங்கிறது ஊறுகாயெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிற ஒரு லிக்விட், அதையும் எடுத்துக்க சொல்கிறாங்க. டேக் 5 டெஸ்ட் டியூப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எடுத்துக்க சொல்கிறாங்க 5த்தையும். ஃபில் தம் அப், தனித்தனியாக ஃபில் தம் அப் டு half வித் வாட்டர். அரை டெஸ்ட் டியூபுக்கு வாட்டர் ஃபில் பண்ணிக்கிங்க. ஆட் அ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் லிக்விட் டு திஸ் அண்ட் ஸ்டிர் இட் வெல். இப்போது ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து இந்த லிக்விடில் எடுத்து ஊற்றி கலக்குங்க. கீப் இட் இன் அ டெஸ்ட் டியூப் ஸ்டாண்ட் அண்ட் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். இதை அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு விட்டுருங்க டெஸ்ட் டியூப் ஸ்டாண்டில் வச்சுட்டு. அப்சர்வ் வெதர் த லிக்விட் மிக்சஸ் வித் வாட்டர். இப்போ பாருங்கள் லிக்விடோட வாட்டரோட அந்த லிக்விட் மிக்ஸ் ஆகிருக்கா இல்லையான்னு. ரிப்பீட் த எக்ஸ்பெரிமெண்ட் வித் அதர் லிக்விட்ஸ் அண்ட் டேப்லெட் யுவர் அப்சர்வேஷன். எல்லா லிக்விடையும் இந்த மாதிரி கலந்து பார்த்து கீழே இருக்க டேப்லர் காலத்தில் அதோட ரிசல்ட் என்ன, மிக்சஸ் வெல்லா டஸ் நாட் மிக்ஸா அப்படிங்கிறத எழுதுங்க. அடுத்தது டூ யூ நோ சப்ஸ்டன்சஸ் வித் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் மிக்ஸ். ரசாயன பண்புகள் ஒரே மாதிரி இருக்கிற 2 பொருள் மிக்ஸ் ஆகும், ஒன்றாக கலக்கும். அடுத்தது சப்ஸ்டன்சஸ் வித் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் நாட் மிக்ஸ். ரசாயன பண்புகள் வேறையாக இருந்துச்சு அப்படின்னா 2 பொருளோடது 2த்தையும் மிக்ஸ் பண்ண முடியாது, மிக்ஸ் ஆகாது. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட முடியுது. அடுத்த லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனலில் அடுத்த வீடியோ Chapter 3 எனர்ஜி.